ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே போதும், எக்கச்சக்கமான சூப்பர் ஃபுட்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. இதில் இப்போ டாப்பில் இருக்கிறது தான் ஹலீம் சீட்ஸ். இதை இங்கிலீஷில் கார்டன் கிரஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை ஒரே வாரத்தில் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக், முடி கொட்டுற ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும், பிஎம்ஓஎஸ்க்கு தீர்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் மொத்தமாக குணமாக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சின்ன விதைக்குள்ளே இவ்வளோ மேஜிக் இருக்கா, இல்லை எப்பவும் போல் பரப்பப்படுற மார்க்கெட்டிங் வதந்தியா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹலீம் சீட்ஸோட உண்மையான நன்மைகள் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஹலீம் சீட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது பார்க்க ஃப்ளாக் சீட்ஸ் போலவே பழுப்பு கலந்து சிவப்பு நிறத்தில் சின்னதாக இருக்கும். ஆனால் இது கம்ப்ளீட்லி வேறு குடும்பம். லெப்பிடியம் சட்டிவம்ன்றது தான் இதோடைய பொட்டானிக்கல் நேம். இது நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மூலிகை தான். பாரம்பரிய மருத்துவத்தில் இதுக்கு ஒரு தனி இடமே இருக்குது. இப்போ இது ட்ரெண்ட் ஆகிறதுக்கான மெயின் காரணமே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து. இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம், புரோட்டீன் அண்ட் ஃபைபரும் ரொம்பவே அதிகம், விட்டமின் ஏ, சி, இ, ஃபோலேட் அண்ட் கால்சியம் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாமே ஒரே ஒரு டீஸ்பூனில் அடங்கி இருக்குது. இதோடைய உண்மையான நன்மைகள் என்ன? இது இரத்த சோகையை சரி செய்யுமா? அதாவது இரும்பு சத்து குறைபாடை சரி பண்ணுமா? எஸ், ஹலீம் சீட்ஸில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கோ, எப்போ பார்த்தாலும் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அவங்க ஹலீம் சீட்ஸை ஒரு சூப்பர் ஃபுட்டாக பார்க்கலாம். இது ஒரு நேச்சுரல் பூஸ்டர். இதை சாப்பிட்றப்போ உடம்புல ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் அளவும் சீராக இருக்கும். ரெண்டாவதாக, இது இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கும் பிஎம்ஓஎஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த விதைகளில் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் போலவே வேலை செய்யும். அதனால் பீரியட் சைக்கிள் தள்ளி போகிறவங்களுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் உள்ளவங்களுக்கும் இது பீரியடை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவதாக, இது முடி வளர்ச்சிக்கும் சரும பொலிவுக்கும் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, இதில் இரும்பு சத்து அதிகம். முடி கொட்டுறதுக்கான மெயின் காரணமே இரும்பு சத்து குறைபாடும் புரோட்டீன் குறைபாடும் தான். ஹலீம் விதைகளில் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதால ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ ஸ்கின்னை பல பார்க்கும். இது எல்லாமே உண்மைதான். ஆனால் இதை பற்றி சொல்லப்படுற ஓவர் ஹைப் என்னன்னு பார்ப்போம். சில இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இதை ஒரே வாரத்தில் சாப்பிட்டீங்கனாலே போதும், தொப்பை அப்படியே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த போய். இதில் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபைபரும் ப்ரோட்டீனும் பசியை ரொம்ப நேரத்துக்கு எடுக்க வைக்காமல் பார்த்துக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர எந்த ஒரு கொழுப்பையும் மேஜிக் மாதிரி கரைக்காது. முறையான டயட் அண்ட் எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தால் வெயிட் கண்டிப்பாக குறையாது. ரெண்டாவது தான், நல்லது தானேன்னு சொல்லிட்டு ஒரே நாளைக்குள்ளே 4-5 ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாளே சூப்பர்மேன் மாதிரி மாறிடலான்னு நம்பாதீங்க. ஹலீம் சீட்ஸ் உங்கள் உடம்புக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தும், அதாவது ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் அளவில்லாமல் சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலி, வயிறு உப்புசம், அசிடிட்டி அண்ட் நெஞ்செரிச்சல் வரும். எல்லாரும் ஹலீம் சீட்ஸோடைய நன்மைகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஹலீம் சீட்ஸ்க்கு ஒரு பேட் சைடும் இருக்குது. இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், கர்ப்பிணி பெண்கள். ஹலீம் சீட்ஸ் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ், அதாவது கர்ப்பப்பையை சுருங்க வைக்கும். இதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டிங்கன்னா மிஸ்கேரேஜ் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவதாக, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க. ஹலீம் சீட்ஸில் காய்ட்ரோஜன்ஸ் அதிகமாக இருக்குது. இது அயோடின் உறிஞ்சப்படுறதை தடுக்கும். ஸோ ஹைப்போதைராய்டு உள்ளவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இதை சாப்பிட்ணும். மூணாவதாக, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க. இது உடம்புல இருக்க பொட்டாசியமை அதிகமாக வெளியேற்றும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இது மிராக்கிளும் இல்லை மித்தும் இல்லைன்னு புரிஞ்சுதா? ஹலீம் சீட்ஸ் ஒரு சூப்பர் ஃபுட். அதை சரியாக சாப்பிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் தொண்டையை அடைக்கும். இதை தண்ணியில் ஊற போடணும், இல்லைனா பாலில் ஊற போட்டு தான் சாப்பிட்ணும். ஊற போட்டு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இது நல்லா ஜெல்லி மாதிரி உப்பி வரும். அதுதான் சாப்பிட்றதுக்கான கண்டிஷன். ஊற வச்ச ஹலீம் சீட்ஸை லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இரும்பு சத்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணும்னா விட்டமின் சி அவசியம். ஹலீம் சீட்ஸ் கண்டிப்பாக ஒரு நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ் தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனீமியா, முடிக்கொட்டுற பிரச்சனை அண்ட் பீரியட் ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் இதை சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாயிடும், ஜிம்முக்கே போக வேணாம்னு நினைக்கிறது தான் தப்பு. ஸோ எந்த உணவாக இருந்தாலும் கவனமாக எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.